இடும்பவனும் கார்த்தி முதலமைச்சருடைய பேச்சு சிபிஐ மாநாட்டில் அவர் சொன்ன விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முழுமையாக கேட்டிருப்பீங்க, எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுக அதிமுக ரெண்டு பேரும் திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரே குட்டையில் உரிய மட்டையிலுங்கிற பிறந்தவர் காமராஜரோட கூட்டு தான் எங்கள் நிலைப்பாடு. இதில் திமுக அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போதும் ஒரு கோட்பாட்டு வேடம் போடுவாங்க. அதிமுக எந்த கோட்பாட்டு வேடம் போடுறதில்ல, வெளிப்படையாக அநீதிகளை செய்யும். ஆனால் திமுக ஒரு கோட்பாட்டு வேடங்களை போடும். இப்போ நேற்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநாட்டில் ஐயா ஸ்டாலின் பேசுகிறாங்க. அதுக்கு ஒரு 10 நாளைக்குள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட நிகழ்வு ஒன்று, சோசியலிச கீபாவை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பிலான ஒரு நிகழ்வில் பங்கேற்று பேசுகிறாங்க. அண்ணன் கூட நிகழ்வில் இருந்தாங்க, அங்கே பேசுனாங்க, இங்கேயும் பேசுனாங்க. இப்போ கியூபாவில் சோசியலிசத்தை மீட்போங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. ஆனால் இங்கே தூய்மை பணியாளர்கள் 13 நாட்களாக போராடுறாங்க. அவங்க வைக்கக்கூடிய அடிப்படையான கோரிக்கை தனியார் மயம் கூடாது, தனியார் மயப்படுத்தாதீங்க அப்படிங்கிறாங்க. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தை தனியார் மயப்படுத்தினப்ப இதே திமுக கண்டிச்சிச்சு. ஆனால் இப்போ தனியார் மயப்படுத்துகிறாங்க. அங்கே ஐயா ஸ்டாலின் பேசுகிறப்ப நாங்கள் சோசியலிசம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் எங்களுக்குமான உறவு கொள்கை உறவு லட்சிய உறவுங்கிறாங்க. இந்த கம்யூனிசம் சோசியலிசம் இதுக்கு முற்றிலும் நேரத்திலான ஒன்று தனியார் மயம். அப்படி தனியார் மயப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாது அந்த போராடக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகளை கூட இந்த அரசு செவிசாய்க்க மறுக்குது. இதில் அந்த ரெண்டு நிகழ்வுலையும் ஐயா ஸ்டாலின் பங்கேற்றதே நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இழுக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தூய்மை பணியாளர் பிரச்சனையை பேசாமல் அந்த ரெண்டு மாநாடும் கடத்தி விடப்படும்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ 1935 1935 திருத்துறைப்பூண்டில் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் பெரியார் ஈவாரை வைத்துக்கிட்டு ஐயா ஜீவானந்தம் மிக கடுமையான விமர்சனங்களை வச்சு அதுக்கு முறை தான் பிளவு ஏற்படுது. அப்படி கம்யூனிஸ்ட்கள் ஐயா ஸ்டாலினை மேலே வச்சுக்கிட்டு கடுமையான விமர்சனம் வைக்க மாட்டான். குறைந்தபட்சம் தூய்மை பணியாளர் குடித்தான சிக்கல் குடித்தான ஒரு கோரிக்கை வச்சாங்களான்னா ரெண்டு மாநாட்டிலையும் வச்ச மாதிரி எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு மாநாட்டிலையும், இந்த மாநாட்டிலையும் சரி அந்த நிகழ்வுலையும் சரி, தூய்மை பணியாளர் பிரச்சனை குறித்து ஒரு வார்த்தை பேசல. அப்போ அதை பேசாமல் சோசியலிசம் கம்யூனிசம்னு பேசி என்ன பயனுங்கிற முதல் கேள்வி. அப்புறம் என்னன்னா, இந்த அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டுச்சு திமுக அரசு. இப்போ அண்ணன் பேசின பேச்சையும் நான் பார்த்தேன், மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் பேசின பேச்சையும் பார்த்தேன். அவங்க பேசுகிறப்ப திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, காவல்துறை கண்டிக்கிறாங்க. அந்த காவல்துறை இயக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினை பேச மாட்டேங்கிறாங்க. காவல்துறைக்கு தன்னாட்சி அதிகாரம் இருக்குதா? தன்னிச்சையா செயல்பட முடியுமா? அவங்க தான் தோண்டி தரமா முடிவெடுத்து இயங்க முடியுமா? காவல்துறை அராஜகம் பண்ணுது, அட்டூழியம் பண்ணுது, நானும் கண்டிக்கிறேன். ஆனா காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது யாரு? அது யார் பொறுப்பு? நீதிமன்ற உத்தரவின்படி அண்ணன் பேசுற கூட நான் முடிச்சிடறேன். அண்ணன் பேசுற கூட அந்த பேச்சில் சொல்றாங்க முதலமைச்சர் தலையிடணுங்கிறாங்க. அப்ப முதலமைச்சர் தலையிடவே இல்லையா? அப்ப அங்க அடக்குமுறை கட்டவிழ்த்து விட்டது, நடுநிரவில் கைது பண்ணி அராஜகம் பண்ணது, அந்த நிலவு மொழி போன்றவங்களை தாக்குனது, அப்புறம் வளர்மதியை தாக்குனது, இதுல முதலமைச்சருக்கு எந்த பங்கு இல்லையா? எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. அதே போல ஒரு கூட்டு தான் இதுவும். இந்த காவல்துறை அராஜகம் அட்டூழியம் இந்த 13 நாட்கள் அவங்க போராட்டம் பண்ணப்ப அதை மதிக்காத தன்மை, எல்லாத்துக்கும் தார்மீக பொறுப்பு, நேரடி பொறுப்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனா திரும்ப திரும்ப கூட்டணி கட்சிகள் என்ன பண்றாங்க? காவல்துறை கணிக்கிறாங்க, ஸ்டாலின் போக மாட்டேங்கிறாங்க. அப்ப ஏன் காப்பாத்துறீங்க? இப்ப சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேணும், அதாவது சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேணும்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாகை மாலி தான் கவலை தீர்மானம் கொண்டு வந்தார். அன்னைக்கு அதுக்கு தேவையே கிடையாது, அப்படி ஏற்றவே வேண்டாம், இருக்க சட்டங்களே போதுமானது அப்படின்னு பேசுறாரு. அப்ப சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேண்டாம்னா என்ன சமூக நீதி பேசுறீங்க? ராஜஸ்தான்ல சமூக நீதி பேசலங்க, இவங்க சொல்ற பெரியார் அண்ணாவெல்லாம் பிறக்கலங்க. அந்த ராஜஸ்தான்ல சாதி ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டில் ஏற்றல. சண்முகவேல்னு ஒரு காவலை கொலை செய்யப்படுறாரு. கொலை செய்யப்பட்ட 1 மணி நேரத்துக்குள்ள ஐயா ஸ்டாலின் இரங்கல் அறிக்கை, உடனடியா 1 கோடி நிவாரணம். ஆனா இந்த கவினோட சாதி ஆணவ கொலை குறித்து ஒரு வார்த்தை பேசினாரா? ஒரு வார்த்தை கண்டனத்துக்குரியது. இந்த சமூகத்துல, நாகரிக சமூகத்துல ஆணவ கொலை நடக்கிறது வெட்கக்கேடானது, எங்கள் அரசு கொலையாளிகளை தண்டிக்கும், விடமாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசினாரா? ஒரு வாரம் 10 நாளைக்கு பிறகு தூத்துக்குடி போன பிறகு அங்க போயிட்டு இந்த குடும்பத்தை பார்க்கலாம் விமர்சனம் ஆகுமோன்னு தெரிஞ்ச பிறகு கடைசியில் அலைபேசியில் கூட்டு பேசுறாரு. அப்ப இந்த சாதி ஆணவ கொலையில திமுக அரசு நிலைப்பாடு எப்படிப்பட்ட நிலைப்பாடு? இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தில் யார் செய்கிறா? இதே திமுக தான் செய்யுது. நீங்க எல்லாத்துக்கும் பாஜகன்னா தமிழ்நாட்டில் பாஜக எந்த காலத்தையும் அவங்க வேறுன்ற முடியாது, வெல்ல முடியாது, இது அர்த்தம். இப்ப கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, அங்க பாஜக எதிர்க்க காங்கிரஸ் தேவைப்படல, அவங்க காங்கிரஸையும் பாஜகவும் சேர்த்து இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக எதிர்ப்புக்கு திமுக அவங்க ஏத்துக்கிறது எப்படின்னு புரியல. இந்த அரசை பற்றி சொல்லணும்னா 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 12 அன்னைக்கு ஒரு மசோதா கொண்டு வர்றாங்க தமிழக சட்டசபையில். என்ன மசோதான்னா 12 மணி நேரம் வேலை மசோதா.
அதாவது மே 1க்கு 20 நாளைக்கு முன்னாடி தமிழக சட்டசபையில 12 மணி நேர வேலை மசோதா கொண்டு வரப்படுது. மே 1ஓட சாராம்சமே 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் தான். இது உலகத்துக்கே தெரியும். அப்ப நாம இந்த மசோதா கொண்டு வந்தா மே 1 அனுசரிக்க முடியாம போகும், பெரிய விமர்சனமாகவும் சர்ச்சையாகவும் மாறும் தெரிஞ்சும் கூட 12 மணி நேர வேலைங்கிற மசோதா கொண்டு வராங்கன்னா இவங்க யாரு? பாகிஸ்தான்ல வந்து போராடுறாங்க அங்க பணிபுரியக்கூடிய பெண்கள், அடிப்படை வசதி இல்லைன்ட்டு. அன்னைக்கு ஆதரவு கொடுக்க போன இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்களையும் கைது பண்ணாங்க, நாம் தமிழக கட்சி சேர்ந்தவங்க கைது பண்ணாங்க. பாகிஸ்தான் உரிமையாளர் வர்றாரு, பாகிஸ்தான் உரிமையாளர் வர்றாரு, பாகிஸ்தான் உரிமையாளரை வச்சுக்கிட்டு கார்ல அழைச்சிட்டு போறாரு, இவர் ஓட்டுநரா செல்வாரு, யாரு? டிஆர்பி ராஜா. இது எவ்வளவு பெரிய அபத்தம்! இங்க தொழிற்சங்க அமைக்க சொல்லி, சாம்சங் அமைக்க சொல்லி போராட வேண்டியிருக்கு. ஏன் போடணும்? இந்த அரசு மக்களுக்கான அரசு, விளிம்புநிலை மக்களுக்கான அரசு, அடித்தட்டு உழைக்கும் மக்கள் அரசுனா ஏன் நாங்க போராடணும்? தூய்மை பணியாளர் வந்து 13 நாட்களே நிக்கணும். எவ்வளவு பெரிய கொடுமை! இந்த போராட்டத்தை கலைச்சது எப்படி? இது வந்து அனுமதிக்கப்பட்ட இடம் இல்ல. அனுமதிக்கப்பட்ட இடத்துல போராட்டம் பண்ணா வேளாண் சட்டங்கள் அதை திரும்ப பெற வச்சிருக்க முடியாது. இந்த நாட்டில் மொழி புரட்சி நடந்திருக்காது. இங்க ஜல்லிக்கட்டு உரிமையை வந்து நம்ம போராடி பெற்றிருக்க முடியாது. ஏன் 1950ல அரசியல் சட்டம் முதன்முறையாக திருத்தப்பட்டு வகுப்பாரி பணித்துவம் காப்பாற்றப்பட்டிருக்காது. அனுமதிக்கப்பட்ட இடம்னா ஒரு கட்சி இயக்கம் அப்படின்னா போராட்டம் பண்ணதுன்னா ஒரு சிக்கலை வந்து பத்த வைக்கலாம், அதை தொடங்கி வைக்கலாம். ஆனா வெகுமக்கள் போராட்டமாக பற்றி படறப்பதான் அந்த கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்கும். அப்படிதான் வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டு 13 நாட்கள் அரசு ஒண்ணும் செய்யலையே. நீதிமன்றம் வந்த பிறகு தேன்மொழி யாரு? திமுகவோட மறுஅணி நிர்வாகி. சரி, தேன்மொழி சொல்றாங்க. சரி, தேன்மொழி சொல்லிட்டா நீங்க அவர் தீர்ப்பு வந்துருது. தீர்ப்பை அமல்படுத்துறீங்கன்னா இப்ப எல்லா வழக்கிலையும் இதே போல தீர்ப்பை அமல்படுத்துறீங்களா? ஸ்கைவாக்குன்னு ஒரு வளாகம் இருக்கு, ஆக்கிரமிப்புல இருக்குது. அந்த ஆக்கிரமிப்பு உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குதா? ஆக்கிரமிப்புனா ஏழை மக்களோட குடியிருப்பு கண்ணுக்கு தெரியும். ஆனா என்றைக்காவது நீதிமன்றம் சொல்லி பெரிய பெரிய அந்த கட்டடத்தை, வணிக வளாகத்தை இடிச்சிருக்கீங்களா? என்னைக்கா நடக்குதா? இங்க வந்து பல பேருக்கு வந்து நீதிமன்றம் பிடிவாரண்டு கொடுத்து கைது பண்ணுங்கன்னு சொல்லி கைது பண்ணல. அப்ப இதுக்கு உடனடியாக கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் அப்புறப்படுத்தல. நீங்க கைது பண்ணி 10 மணி நேரம் வச்சிருக்கீங்க, அடிச்சு உதைக்கிறீங்க, சித்திரவதை பண்றீங்க. ஏன் பண்றீங்க? பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஐயா ஸ்டாலின் எந்த கவலையும் இல்லாம ஒரு படம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் வந்து திராவிட மாடல் நாயகர், இவர் விளிம்புநிலை மக்களுக்கு ஆதரவா நிற்பாரு அப்படின்னு இவரை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மேடல் ஏத்துவாங்கன்னா அது வந்து கம்யூனிஸ்ட்ங்கிற கோட்பாட்டுக்கு இழுக்குன்னு நான் சொல்லுவேன். சரி சார், இப்போ எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, அதையும் நம்ம மைண்ட்ல எடுத்துக்கணும். இதே மக்களுக்காக இவங்க போராடி தானே இப்போ கூட்டணி போராடல, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இறங்க. நான் இன்னும் சொல்றேன், நான் கம்யூனிஸ்ட் கட்சியோட போராட்டத்தை வந்து மதிக்கிறேன், வரவேற்கிறேன். அண்ணனோட பங்களிப்பை நான் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அண்ணன் களத்துல நிற்பாங்க, எனக்கு அதே விமர்சனம் கிடையாது. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, செந்தில் பாலாஜி மீது ஊழல் குற்றச்சாட்டு, போக்குவரத்து துறையில காசு வாங்கிட்டு வேலை போட்டு தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினாட்டு, லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம். அதுல வந்து பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு ஒப்பிட்டு செஞ்சீங்கன்னா, லஞ்சம் கொடுத்து அந்த சாத்தியப்படுத்தாம வேலையை சாத்தியப்படுத்த முடியாம போனால அவன் தான் பாதிக்கப்பட்டவன். செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டப்ப, அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டப்ப கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து போராடிங்கிறது பெரிய வரலாற்றுல வந்து பெரிய அவலம். இன்னும் சொல்ல போனா 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தஞ்சாவூர்லயும் அரவக்குறிச்சியும் தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. தஞ்சாவூர்ல தள்ளி வைக்கப்படுது, அரவக்குறிச்சியும் தள்ளி வைக்கப்படுது. ஏன்னா வாக்கு காசு கொடுத்தாங்க அதிமுக வேட்பாளர்னு. அதிமுக வேட்பாளர் யாரு? இதே செந்தில் பாலாஜி. 2016 சமயத்துல பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டு கட்டுக்கட்டாக அன்புநாதங்கிற பினாமி வீட்டுல பணம் எடுக்கப்படுது. அந்த அன்புநாதன் யாருக்கு பினாமி? இதே செந்தில் பாலாஜிக்கு. இதெல்லாம் கார்த்திக் இதெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியா இருக்காங்களா? ஒவ்வொரு போராட்டங்களையும் நடத்திட்டு தான். நான் என்ன சொல்றேன், நீங்க இப்ப அண்ணன் கூட ஒரே மேடையில ஐயா ஸ்டாலினோட மேடை, நீங்க சாம்சங் போராட்டம் நான் குறைய சொல்லல, அதை நான் பாராட்டுறேன், வரவேற்கிறேன், குறைய சொல்லல. நீங்க எங்கோ நின்னுட்டு கோரிக்கை முழக்கம் வைக்கிறதுக்கு ஒரே மேடையில பகிர்ந்துக்கிறீங்க ஐயா ஸ்டாலினோட. அவர் தான் இங்க தலைமை. ஒரே மேடையில கோரிக்கை வைக்க முடியும் தானே?